அப்பாவின் மரணம் அம்மாவை மிகவும் கஷ்டப்படுத்துகிறது. அப்பா இறந்து 10 நாட்கள் ஆகிவிட்டன. அனைவரும் சென்று விட்டனர். வீடே வெறிச்சோடி இருக்கிறது. ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லை. நான் ஓரளவு நார்மலுக்கு வந்து விட்டேன். ஆனால் அம்மாவை பார்க்கும் பொழுது என்னால் இயல்பாக இருக்க முடியவில்லை. அம்மா கொஞ்சம் கூட மாறவில்லை. எப்பவும் வெறிச்சோடிய பார்வை. என்னுடன் கூட அதிகமாக பேசவில்லை. போன வாரம்தான் என்னோட BA ரிசல்ட் வந்தது. எதிர்பார்த்த மார்க் வரவில்லை. அப்பா கவலைப்படவில்லை. அம்மாதான் நல்ல வேலையா தேடுடான்னு சொன்னாங்க. ஆனால் அதற்குள் இப்படி ஆகிவிட்டது. அப்பாவை நினைத்து பார்க்கிறேன். வயது 57 ஆகிறது. அப்பாவுடன் நான் அதிகம் பேசியதில்லை. அவர் சுபாவம் அப்படி. அம்மாவுடன் கூட அதிகம் பேச மாட்டார். ஆனால் அவர் வாழ்க்கை சரித்திரம் மிகவும் பாராட்டப்பட வேண்டியது. எங்கள் பூர்வீகம் விருதுநகர் பக்கம் ஒரு சிறிய கிராமம். அப்பா 11 வயதிலேயே மளிகை கடை வேலைக்கு சென்னை வந்து விட்டாராம். 10 வருஷம் வேலை கற்றுக்கொண்டு 21 வயதிலே ஒரு மளிகை கடை ஆரம்பித்து விட்டாராம். அப்பா எனக்கு விவரம் தெரிந்த நாளையிலிருந்து எப்படி இருந்தாரோ அப்படியேதான் சாகும் வரை இருந்தார். படிப்பு என்னமோ 3ஆம் வகுப்பு வரைதான். எங்கள் கடை ஆரம்பித்து 35 வருஷம் ஆகிவிட்டது. எங்கள் கடையை சுற்றி நின்று பார்த்தால் பெரிய பெரிய IT கம்பெனிகள் தான் தெரியும். 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் பிரம்மாண்ட சூப்பர் மார்க்கெட் இருக்கும். அவர்கள் திறக்க 10 மணி ஆகும். அப்பா 5 மணிக்கே கடையை திறந்து 10 மணிக்கெல்லாம் அனைத்து வியாபாரத்தையும் முடித்து விடுவார். கடையில் இல்லாத சாமான்களே இல்லை என கூறலாம். கடையை ஆரம்பித்து சில வருடங்களிலே சொந்தமாக கடையை விலைக்கு வாங்கிவிட்டாராம். லீவு நாட்களில் கடைக்கு நான் செல்வதுண்டு. கடையில் கொஞ்சம் ஊனமான ஊர் அண்ணாச்சி. அப்பா சென்னை வரும்போது கூடவே வந்து விட்டாராம். இவர்கள் இருவரும் தான் கடையில் எல்லாமே. அப்பா கணக்கு போடும் விதமே தனி. மொத்தம் 50 பொருட்கள் இருந்தாலும் மனக்கணக்காகவே போட்டு விடுவார். புதியதாக கடைக்கு வருபவர்கள் எழுதி பார்த்து வியந்தவர்கள் தான் ஏராளம். காலை 11 மணிக்கு சரக்கு வாங்க வெளியே செல்வார். மாலை 4 மணிக்கு ஒரு வண்டியில் சாமான்கள் ஏற்றி வந்து விடுவார். மதியம் எங்கே சாப்பிடுவார் அல்லது சாப்பிடவே மாட்டாரா என்று கூட எனக்கு தெரியாது. கடை பூட்டி இரவு 11 மணிக்குத்தான் வருவார். அவர் சாப்பிடுவதே வித்தியாசமாக இருக்கும். சம்மணங்கால் கூட்டி ஒரு சாய்த்து தான் சாப்பிடுவார். நன்றாக பிசைந்து சோறு எல்லாம் கை முகம் எல்லாம் அப்பித்தான் சாப்பிடுவார். அவர் உடம்பில் எப்பொழுதும் மளிகை கடை வாசனை நிறைந்து இருக்கும். எனக்கு தெரிந்து அவர் டிவி பேப்பர் எல்லாம் பார்த்ததில்லை. காலை 4 மணிக்கு எழுந்து விடுவார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க. எல்லாவற்றையும் பாக்கெட்டில் பேக் பண்ணுவார். 5 மணிக்கு தன்னுடைய வண்டியில் குறைந்தது 20 பைகளில் சாமான்களை ஏற்றிவிட்டு கடைக்கு சென்று விடுவார். காலை வியாபாரம் முடித்து 10 மணிக்கு வீட்டுக்கு வந்து குளித்து விட்டு சாப்பிட்டு 1 மணி நேரம் படுத்துக் கொள்வார். பின்னர் கொள்முதல் செய்ய கிளம்பி விடுவார். இதுதான் அவரது வழக்கமான பழக்க வழக்கங்கள். இன்று அவர் இல்லை என்பதால் அவருடைய செயல்கள் எனக்கு பிரமிப்பை உண்டாக்குகின்றன. எப்படிப்பட்ட மனிதர் இவர்! மிஸ் பண்ணி விட்டோமோ. உயிருடன் இருந்தவரை அவருடைய அருமை தெரியவில்லை. நாளையிலிருந்து என்னை கடைக்கு போக சொல்லிவிட்டார்கள். கோணங்கி அண்ணன் எனக்கு வியாபாரம் பழகி கொடுப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். எனது படிப்பு எனக்கு உதவ போவதில்லை. ஆனால் அப்பாவுடைய நினைவுகள் என்னை சிறந்த நிர்வாகியாக மாற்றிவிடும்னு நினைக்கிறேன். அம்மாவை பார்க்கிறேன். இன்னும் மீளவே இல்லை. அம்மா, நாளை கடையை திறக்க போகிறேன் என்றேன். என்ற ஒரே வார்த்தை தான் பதிலாக வந்தது. அப்பாவின் நடவடிக்கைகளை உன்னிப்பாக நான் கவனித்து வந்ததால் எனக்கு பயம் ஏதும் இல்லை. மாதம் 1 நாள் விடுமுறை இருக்கும். அன்று கோயம்பேடு சென்று விடுவார். சில சமயம் 2 நாள் கழித்து கூட வருவார். சில நாட்கள் சொந்த ஊருக்கு சென்றுவிட்டு 2 நாள் கழித்து வருவார். இந்த மாதிரி நேரங்களில் அப்பா இல்லாத குறையை போக்க கோணங்கி அண்ணன் தான் எல்லாமாக இருப்பார். அப்பாவுக்கு எப்போதும் அழுக்கான பனியன் வேஷ்டிதான் அவருடைய யூனிஃபார்ம். குலதெய்வம் சாமி கும்பிட போகும் பொழுது சூப்பராக ட்ரெஸ் பண்ணுவார். புத்தம் புதிய ட்ரெஸ் 3 எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அணிவார். சொந்த ஊரில் எல்லாவற்றுக்கும் பெரிய தொகை நன்கொடையாக தருவார். இது போக சென்னையில் எங்களுக்கு அதே பகுதியில் 6 வீடு சொந்தமாக உள்ளது. வாடகைக்கு கொடுத்திருந்தார். யாராவது நடு இரவில் வந்து கடைக்காரரே உட்வர்ட் ஸ்கிரேப் வாட்டர் வேணும்னு சொன்னால் உடனே கிளம்பி விடுவார். அக்கா இருவருக்கும் 100 சவரனுக்கு மேல் போட்டு மிகப்பெரிய இடத்தில் கட்டி கொடுத்து விட்டார். அப்பா, உங்களை போல் யார் இருக்க முடியும்? நான் தான் உங்களிடம் சரியாக பேசவில்லையோ? கொஞ்சம் உங்களிடம் ஒட்டி உறவாடி இருக்கணும். அம்மாவிடம் காலையில் சொல்லிவிட்டு கிளம்பினேன். அப்பா இல்லாத வெறுமையை நான் உணர்ந்தேன். கோணங்கி அண்ணன் தான் இப்போது முதலாளி மாதிரி எல்லோருக்கும் தெரிந்தார். 10 மணிக்கு விஷ்ணு வாங்க கிளம்பலாம், மார்க்கெட் போய் சாமான்கள் வாங்கி வரலாம்னு அழைத்து செல்ல
வழியில் வேகமாக ஒருவர் ஓடி வந்து, தம்பி, உங்க அம்மா தூக்குல தொங்கிட்டாங்க என பதறி அடித்து கொண்டு வந்தார். இப்பொழுதுதான் நான் அனாதை ஆக்கப்பட்டதாக உணர்ந்தேன். ஊர்க்காரங்க எல்லாம் கணவர் இறந்த பிறகு மனைவி தற்கொலை பண்ணிக் கொள்வது இந்த காலத்தில் இல்லாத ஒன்று, இப்படி போய்விட்டாலே என கூறினார்கள். அப்பா மேல் அம்மா வைத்து இருந்த அந்த வெளிக்காட்டாத அன்பு பாசம் இப்படி செய்து விட்டதே என புலம்புவதை தவிர என்னால் வேறு ஒன்றும் சொல்ல தெரியவில்லை. ஆனால் எனக்குள் ஒரு ஆச்சரியம். அம்மா அப்பா அப்படி ஒன்றும் அந்யோன்யம் இல்லைதான். சொல்ல போனால் அவரவர்கள் வேலையைத்தான் பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்பா அதிகம் பேசியது அக்கா இருவரிடமும் தான். அவர்கள் ஊர்லிருந்து வந்துவிட்டால் சில நேரம் கடைக்கு கூட போக மாட்டார். அம்மா என்னிடம் அதிகம் பிரியம். எப்படியோ அம்மா இல்லாமல் இந்த நரக காலம் 15 நாட்களை கடத்தி விட்டேன். சாப்பாட்டுக்கு கஷ்டம். அன்று சமையல் செய்ய எத்தனித்தேன். மல்லிடப்பாவில் அம்மா எழுதிய ஒரு கடிதம் கை நடுக்கத்துடன் எடுத்து படித்தேன். விஷ்ணு, உங்க அப்பாவின் மரணம் ஒரு விபத்து அல்ல. நான் தான் அவரை கட்டையால் தாக்கி கொன்றேன். இந்த கடிதம் முழுவதும் படித்துவிட்டு உடனே கிழித்து விடவும். உடம்பெல்லாம் வேர்த்து வியர்க்க மேற்கொண்டு படிக்க ஆரம்பித்தேன். ஓர் இளம்பெண் 4 மாதங்களாக உங்க அப்பாவை பார்த்து பணம் வாங்க வருவாள். அப்பா அவளிடம் மெலிதான குரலில் தான் பேசுவார். பணம் நிறைய கொடுத்து விடுவார். பின்னர் சென்று விடுவாள். அப்பா இறப்பதற்கு முந்தின நாள் அவள் நம் வீட்டிற்கு வரும்பொழுது நான் மட்டும் இருந்தேன். அவள் சொன்ன விஷயத்தை என்னால் நம்பவே முடியவில்லை. தான் நாவலூரில் இருந்து வருவதாகவும் தன்னுடைய அம்மா 4 மாதங்களுக்கு முன்பு இறந்து விட்டதாகவும், இவங்க எங்க அப்பா தான், அம்மா உயிரோடு இருக்கும் பொழுது மாதம் 2 நாள் வீட்டிற்கு வந்து கொண்டிருப்பார். நிறைய பணம் தருவார். அம்மா இறந்த பிறகு அப்பா வருவதே இல்லை. காலை 10 மணிக்கு மேல் கடைக்கு வந்து பார்ப்பேன். இருக்க மாட்டார். வீட்டை தேடி இங்கு வந்தேன். அதான் நான் நிலை குலைந்து போனேன். அப்படியே இடிந்து போய்விட்டேன். பீரோவில் இருந்த பணத்தை அப்படியே அள்ளி கொடுத்து விட்டு ஏதும் பேசாமல் அவளை அப்படியே அனுப்பிவிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நம்ம சேனலுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சா வீடியோக்கு கீழே இருக்கிற தேங்க்ஸ் பட்டன் மூலமா உங்களால் முடிந்த பண உதவியை செய்யலாம். இந்த சம்பவத்திற்கு பிறகு சிறிது நேரத்தில் அப்பா வீட்டிற்கு வந்தார். இவரா இப்படி பரன்மேல் பெட்டியை அடுக்கிக் கொண்டிருந்தார். இவரா இப்படி நம்ப முடியவில்லை. என் மனம் அவரிடம் ஏதும் பேச விரும்பவில்லை. ஏனோ அன்று ஒரு மயான அமைதி. எந்த விவரமும் அவரிடம் கேட்க கூட தோன்றவில்லை. கேட்கவும் பிடிக்கவில்லை. இவரா இப்படி 22 வயதில் ஒரு மகன், ஒரு குடும்பம், ஆனால் வெகு தூரத்தில் மேலும் ஒரு குடும்பம், 18 வயதில் ஒரு மகள். என்னால் நினைத்து பார்க்கவே முடியல. நான் என்ன செய்கிறேன் என்று எனக்கே தெரியவில்லை. அருகில் இருந்த உலக்கையை எடுத்தேன். பின்மண்டியில் ஒரே அடி. ஸ்டூலில் இருந்து தடுமாறி பின்னோக்கி தரையில் விழுந்தார். நான் எதற்காக அடித்தேன், என்ன நோக்கத்திற்காக அடித்தேன் என்று எனக்கு எதுவும் புரியவில்லை. என்னுள் ஆத்திரம். நாம் ஏமாற்றப்பட்டோம் என்ற ஒரு வார்த்தை மட்டும் என்னுள் ஊடுருவிக் கொண்டே இருந்தது. நான் அவர் அருகில் நெருங்கி எதுவும் செய்யவில்லை. அப்படியே நின்று கொண்டிருந்தேன். அவரிடம் இருந்து எந்த முனகல் சத்தமும் கேட்கவில்லை. நெருங்கி சென்று பார்த்தேன். செத்து விட்டார். கவிழ்ந்து கிடந்த ஸ்டூல், பின்னோக்கி விழுந்து கிடந்த உங்க அப்பாவை கோணங்கி அண்ணன் வந்து பார்த்து, என்ன அண்ணாச்சி ஸ்டூலில் இருந்து விழுந்துட்டாரா? நான் அந்த வார்த்தையை அழுத்தமாக பிடித்து கொண்டேன். இதுதான் நடந்தது விஷ்ணு. இந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாது. அந்த பொண்ணுக்கு பெரிய தொகையை கொடுத்து செட்டில் பண்ணிடு. உங்க அப்பா மரணம் இயற்கையாகவே உலகுக்கு இருக்கட்டும். என்னோட தற்கொலை ஊரார் சொல்லும் காரணமாகவே இருக்கட்டும். கடிதத்தை படித்து எனக்கு நடுங்கியது. கடிதத்தை முதலில் தீயிட்டு கொளுத்தினேன். கடைக்கு விறுவிறுவென்று கிளம்பினேன். வழியில் பழைய இரும்பு கடை முருகேசன் வழிமறித்தார். தம்பி, 12 மணிக்கு என்ன வந்து பார்க்க முடியுமா? சரி அண்ணாச்சி, வருகிறேன் என்று சொல்லிவிட்டேன். நேற்று வரை அப்பா அமர்ந்த அந்த நாற்காலி எனக்கு புனிதமாக பட்டது. இன்று அங்கு இருக்கவே பிடிக்கல. அப்பொழுது ஒரு இளம்பெண் அண்ணா என்று அழைக்க ஏதோ கெமிக்கல் உருமாற்றம் என் மனதில் ஷாக் ஆகி, சொல்லுமா என கேட்க அரிசி 1 கிலோ என்று சொல்ல கோணங்கி அண்ணன் வேகமாக மடித்து கொடுத்தார். மணி 12 ஆகிவிட்டது. முருகேசன் அண்ணாச்சி கடையை நோக்கி நடந்தேன். அங்கே எனக்கு விபரீதம் புரிந்தது. கால்கள் பின்னின. தைரியப்படுத்தி கொண்டு நடந்தேன். இருக்கக்கூடாது, அப்படி எதுவும் நடந்து விடக்கூடாது என்று என் குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு அண்ணாச்சி என்றேன். தம்பி, இவங்க அம்மா பெயர் கங்கா, இறந்து போயிட்டாங்க. இவள் அபிஷா என்று சொல்லும் போது, சொல்லுங்க அண்ணாச்சி என்றேன். இவள் அப்பா, இவள் உனக்கு தங்கச்சி தான்ப்பா. நான் எதுவும் பேசவில்லை. அவர் நடந்த விவரத்தை எனக்கு கூறிக்கொண்டே இருந்தார். எனக்கு எதுவுமே கேட்கவில்லை. எங்கே உணர்ச்சி வசப்பட்டு விடுவேனோ என்று பயத்தில் உறைந்து கொண்டு இருந்தேன். திடீரென அமைதி. அவர் எல்லாவற்றையும் சொல்லி முடித்து விட்டார் போல மெலிதான அழுகை என்னை விழிப்புற செய்தது. அண்ணா என்று அழைக்கவே என்னுள் பாசம்தான் மேலோங்கியது. கோபம் மறைந்தது. அண்ணா, அப்பா இறந்துட்டார்னு இவங்க தான் சொன்னாங்க. எனக்கும் அம்மா இல்ல, உங்களுக்கும் இல்ல.
வீட்டுல தனியா இருக்க பயமா இருக்கு. +2 முடிச்சிட்டு காலேஜுக்கு போலான்னு பார்த்தா அம்மா இப்ப அப்பாவும் இறந்துட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க ஏச்சு பேச்சு, தெரு பசங்க தொல்லை தாங்க முடியல. பயமா இருக்குனா என்னுள் வழிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டேன். முருகேசின் அண்ணாச்சி ஏதோ சொல்ல வாயெடுத்தார். நான் ஒரு முடிவுடன், கவலைப்படாதீங்க, இவள் என்னுடன் பிறக்காவிட்டாலும் என் தங்கைதான். இவள் இப்ப இங்க இருக்கட்டும், கடை சாத்திட்டு வந்து கூட்டிட்டு போறேன் என்றேன். என் மனதில் 1000 கேள்விகள். அதற்கான பதிலும் எனக்குள்ளே இருந்தது. அம்மா அவசரப்பட்டியோ? கொஞ்சம் நிதானமாக பேசி இப்படி ஒரு அழகான பொண்ண உனக்கு மகளா ஆக்கி இருக்கலாமே, தவறு பண்ணிட்டியேம்மா. வீணாக அப்பா உயிர். அது மட்டும் இல்ல, எப்படி வாய் கூசாமல் அவளுக்கு பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிடுன்னு எழுதியிருப்பீங்க. அம்மா, உங்க மேல எனக்கு கோபம்தான். உன் கௌரவம் உனக்கு. நான் இவளை இப்ப தங்கையாக ஏற்றுக்கொண்டு வீட்டிற்குள் செல்லாவிட்டால், அம்மா நீ செய்த தவறான காரியத்திற்காக எப்படி வருந்தி வருந்தி முடியாமல் உயிரை மாய்த்து கொண்டாயோ அதுபோல் என்னால் இருக்க முடியாதுமா. அவள் என்னுடன் இருக்கட்டும், அக்காவும் ஏற்றுக்கொள்வார்கள். அவளை நன்றாக படிக்க வைத்து திருமணம் செய்து கொடுப்பது என் கடமை என்று அம்மாவை மனதில் நினைத்துக் கொண்டேன். சாப்பாட்டிற்கான நேரம் வந்தது. கிளம்பினேன். தங்கை அபிஷாவின் நினைவு வந்தது. இதை முதலில் அப்பாவின் நெருங்கிய நண்பர் ஜேம்ஸ் சாரிடம் சொல்லிவிட வேண்டும். அவர்தான் இந்த உறவை ஊரறிய தெரிவிக்க முடியும் என்று நம்பினேன். அவரிடம் சென்றேன். ஜேம்ஸ் சார், நான் உங்களிடம் தனியாக பேச வேண்டும். எனக்கு நீங்கள் தான் எதையும் புரிய வைக்க முடியும். சார், அப்பாவை பற்றிய ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும். அப்பா வேறொரு குடும்பத்துடன் என சொன்ன உடனே அவரே குறுக்கிட்டார். தம்பி, நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியுது. அப்பா ஏதோ ஒரு சபல புத்தியில இப்படி பண்ணிட்டார். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் செட்டில் பண்ணிட்டார். அப்படியா என நான் மறித்து பேச, ஆமா தம்பி, அந்த அம்மா பேர் சரோஜா, 2 பெண் குழந்தைங்க, விதவை, ராமநாதபுரத்திலிருந்து வந்து செட்டில் ஆனாங்க. ஒரு ஆஸ்பத்திரியில நர்ஸாக வேலை பார்த்தாங்க. மளிகை கடைக்கு அடிக்கடி வருவாங்க. எப்படியோ உங்க அப்பாவுக்கு அந்த குடும்பம் மேல ஒரு பரிதாபம் வந்து வியாசர்பாடியில வீடு வாங்கி கொடுத்து அவர்களுடன் தான் வாழ்ந்தார். இப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெண்கள் இருவருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். அந்த அம்மா பெயரில் பல லட்சம் பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டு விலகிவிட்டார். நீங்க அதை நினைத்து வருத்தப்பட வேண்டாம் என தைரியப்படுத்தினார். நிலை தடுமாறினேன். இருதயம் வேகமாக துடித்தது. உடம்பு ஒரு மாதிரி சூடாகியது. என்னை சுற்றி ஒரே இருளாக பார்த்தேன். வாய் குளறியது. வயிற்றில் அமிலம் உற்பத்தியாகி வாய் வழியாக வெளிவந்து விட்டது. அப்பாவுக்கு மேலும் ஒரு குடும்பமா? நான் எதுவும் சொல்லாமல், மேற்கொண்டு எதுவும் கேட்க பிடிக்காமலும் என் தங்கை அபிஷா இருப்பிடம் நோக்கி நடக்க ஆரம்பித்தேன். அம்மா, நீ செய்ததில் எந்த தவறும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு. அதையும் பாருங்க, நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.